இந்த கடுகு வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலான்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க. சளி இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்கள் வீட்டிலேயே கடுகை ஒரு இரும்பு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக கடுகை நீங்கள் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. லேசாக வறுத்து எடுக்கும்போது இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே வறுத்துடுங்க. பாப் ஆகி வெடிக்கும் இல்லையா கடுகு, வெடிக்கிற வரைக்கும் லேசான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாப் ஆகி வெடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் ஒரு அம்மி இல்லை மிக்சியிலேயே இதை அரைத்து எடுத்துக்கணும். நல்லா இடித்து அரைத்து எடுக்கும்போது நைஸ் பவுடராக அரைக்காதீங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக இருக்கணும். குறப்பு இருக்கா மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைத்து இதை உங்கள் வீட்லேயே ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்துக்கணும். சளி அதிகமாக இருக்குது, இருமல் அதிகமாக இருக்குது, இல்லை வறட்டு இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது, மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆஸ்துமா நிமோனியா மாதிரியான நோய் பாதிப்போட தீவிரம் அதிகமாக இருந்து மழை காலம் வரும்போது இவங்களுக்குலாம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யணும், 1/2 டீஸ்பூன் அளவு இந்த கடுகு நீங்கள் அரைத்து வைத்திருக்க பொடி எடுத்துக்கணும். இது கூட